ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் திருமதி நிஷாராஜா. வணக்கம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி கிராமம் பக்கத்துல +2 மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது எப்படி மேம் பாக்குறீங்க? இது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி இது மாதிரியான நிறைய சம்பவங்கள் நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நந்தனம் கல்லூரியில் வேலைக்கு வந்திருந்த வாட்ச்மேன் அவரோட குடும்பத்திற்கும் அவரோட மனைவி அவர் குழந்தை குடும்பத்தோட அந்த பெண்ணை கற்பழித்து அந்த குடும்பத்தோட கொலை பண்ணாங்க. அதனால் இது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பரவலாக இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமைகள் இதெல்லாம் நடக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அவர் திராவிட மாடல் அரசாங்கம் அப்பான்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஆளக்கூடிய இந்த சென்னை மாநகரத்துலேயும் அதே மாதிரி தான் நடக்குது. அவரோட தங்கச்சி கனிமொழி அவர்கள் எம்பியாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் கிராமத்துலேயும் இப்போ இந்த +2 மாணவி இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து சீர்கட்டு இருக்கிறதுக்கு இது மாதிரியான விஷயங்கள். குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. அது பெண்களுக்கும் சரி பெண் குழந்தைகளுக்கும் சரி. அது வந்து ஒரு 80 வயசு பாட்டியாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு செய்தி கூட ஒரு தாத்தா பாட்டி வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த பாட்டியை ரேப் பண்ணியிருக்காங்க, அந்த தாத்தாவை கொலை பண்ணியிருக்காங்க. அப்போ எங்கே போகுது இந்த சமுதாயம் அப்படின்னா மது பழக்கத்திற்கும் அந்த கஞ்சா போதைக்கும் அந்த போதைக்கு அடிமையான தமிழ்நாட்டில் வந்து இது மாதிரியான குற்ற சம்பவங்கள் நிறைய நடந்துட்டுருக்கு. இவங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொன்னாங்க. இவங்ககிட்ட இரும்பு கரம்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் இரும்பு கரம் இருந்ததுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து இங்க தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது. இந்த தூத்துக்குடி சம்பவம் தொடர்பாக அவங்க பெண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்கள்லாம் போயிட்டு காவல்துறையில வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்காங்க மேம். ஆனா அவங்க அலட்சிய போக்கில் அந்த பெண் வந்து யாரு கூடயாச்சும் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் தவறா அவதூறா பேசியிருக்காங்க. உதாரணமாவே ஒரு 16-17 வயசு பிள்ளைய காணோம் அப்படின்னு சொன்னாலே காவல் நிலையத்தில் கேட்குற கேள்வி பொண்ணுக்கு வேறு ஏதாவது பழக்கம் இருக்கா, ஏதாவது ஆண் நண்பர்கள் இருக்கிறார்களா, இல்லை கோவிச்சுக்கிட்டு சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா, அந்த மாதிரிலாம் கேள்வி வந்து காவல்துறையில் கேட்குறது யதார்த்தம் தான். ஏன் அப்படின்னு சொன்னால் அலட்சியம்ன்றது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இது மாதிரி 10 கேஸ் பார்க்குறதுனால காவலர்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி காவலர்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பொண்ணை காணோன்ன உடனே 4 பக்கமும் யோசித்து அந்த உடனடியாக அந்த நடவடிக்கை எடுத்திருந்தா இன்றைக்கி ஒரு உயிர் போயிருக்காது. காவல்துறை அவர்கள் மேலேயும் அலட்சிய போக்குன்றதும் ஒத்துக்கணும். ஏன்னா ஒரு 16-17 வயசு பொண்ணை காணோம் அப்படின்னா ஒரு எல்லாருக்குமான மனநிலைமை என்ன, யாரு கூடயாவது ஓடி போயிருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறதுனால அது மற்றவங்களுக்கு இருக்கலாம், ஆனால் காவல்துறைக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பொண்ணு கடத்தப்பட்டிருக்கலாம், அந்த பொண்ணு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கலாம். அப்போ காவல்துறை வந்து இன்னும் கொஞ்சம் அர்ப்பணிப்போட அதே மாதிரி வர்றவங்களோட அந்த குறை நிறைகளை என்னன்னு கேட்டு உடனடியாக அதை பற்றின விசாரித்து நடவடிக்கை எடுத்திருந்திருக்கலாம்ன்றது ஒரு கருத்து. அந்த பெற்றோர்கள்லாம் அங்கே போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஒரே ஒரு காவலாளி தான் இருந்ததா சொல்றாங்க மேம். திருச்சியில் 9ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் மாநாடு நடந்துகிட்டு இருந்துச்சு. இது சமயமா அங்க இருந்த காவலர்கள் அங்க போயிருப்பாங்க அப்படின்னு இது ஒரு குற்றச்சாட்டை எடுத்துக்கலாமா? இவங்க போன டைம் என்னன்னு பார்க்கணும். அதாவது இந்த பெற்றோர்கள் வந்து புகார் அளிக்க போன நேரம் என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம்னா அந்த நேரத்தில் அவர் காவலர்களுக்கு நிறைய பணிகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து நிறைய பணிகள் கொடுப்பாங்க. ஒரு காவலர் இருந்தால் கூட அவங்களும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க, எடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. இல்லை நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பெற்றோர்கள்ட்ட. அதுதான் பெற்றவங்களும் வந்து பிள்ளைங்க மேலே கொஞ்சம் அக்கறை இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இது 2 விதமாக வெறும் காவலர் மேலேயே மட்டும் பழி தூக்கி போட முடியாது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காவலர்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவலர்களோட கடமை. ஆனால் காவலர்களும் மனிதர்கள் தான். தன்னோட பிள்ளை எங்கே போகுது எங்கே வருதுன்றது பெற்றோர்களும் கவனிக்கணும். இது வந்து நானும் ஒரு அம்மாவா எல்லா பெற்றோர்களுக்கும் சொல்லக்கூடியது என்னன்னா, நம்ம பிள்ளை எங்கே போகுது எங்கே வருது முதல்ல பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டதை ஓப்பனாக நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏப்பா காலேஜுக்கு போறியா, இந்த டயத்துக்கு போறியா, இங்கே வரையா, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறதா இருந்தால் கூட அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ யார்ட்டையோ ஒருத்தர் உண்மையை சொல்லிட்டு போகணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு நம்மளும் சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணும். இப்போ உதாரணமாகவே 16 வயசுக்கு மேலே பிள்ளைங்க இருந்ததுனாலே கண்டிப்பாக காதல் கீதல்னு சுற்றுறதுனால எல்லாரோட பார்வையுமே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே லவ் பண்ணிருச்சா, யாரு கூட ஓடி போயிடுச்சா, அப்படிதான் எல்லாரோட எண்ணமும் இருக்கும். உடனடியாக பொதுப்போக்க காவலர்கள் எடுத்துக்க முடியாது. இப்போ அக்கம் பக்கத்துல பழகுறவங்க அப்படி எடுத்துக்கிட்டலாம், ஆனா காவலர்கள் எடுத்துக்க முடியாது. பெற்றவங்களும் பிள்ளைங்களை வந்து மிக அதிகமாக கண்காணிக்கணும். அதுவும் பொம்பளை பிள்ளைங்க குறிப்பாக அவங்க மேலே வந்து எப்போவுமே நம்ம கண் பார்வை இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதேமாதிரி நேரங்கட்ட நேரத்தில் பிள்ளைங்களை அந்த வெளியில் அனுப்புறது அந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்களையும் பெற்றோர்கள் சரி பண்ணிக்கிடணும். ஏன்னா இந்த காலம் வந்து இப்போ கெட்டு போய் கிடக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லுவாங்க, ஒரு நாள் துக்கம் இது பண்ணிவிட்டு ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இழந்தவங்களுக்கு வந்து இன்றைக்கி பிள்ளை இல்லாமல் போயிடுச்சுல, அது இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு கொடு செயலுக்கு அந்த குழந்தை ஆளாகி இன்றைக்கி அந்த குழந்தை இறந்துருக்குன்னும் பொழுது அது எந்த தாய் தகப்பனாலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு செயல். அப்போ அப்படி இருக்கும்பொழுது
அந்த தாய் தகப்பனோட மனநிலை என்ன, அப்போ அந்த ஒரு மனநிலை மற்ற தாய் தகப்பனுக்கு வராமல் இருக்கணும்னா பெண் குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பிள்ளைங்களை ரொம்ப பாதுகாப்பாகவும் அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட உன்னிப்பாக கவனித்து நம்ம குழந்தைங்கள ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து சட்டம் இருக்கலாம், காவலர்கள் இருக்கலாம், நீதிமன்றம் எல்லாருமே இருந்தாலும் கூட இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி அவங்க குழந்தைய இழந்தது தான். அது திருப்பி அந்த குழந்தை வந்து திருப்பி கிடைக்க போகிறதில்ல. அதனால் பெற்றோர்களுக்கு வந்து அதிகமான ஒரு பொறுப்பு இருக்குது. அலட்சியமா சொன்ன காவலர் வந்து அடுத்த நாள் நீங்க வந்து வாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு நீங்க மகளிர் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அந்த மகளிர் காவல் நிலையத்தில் கூட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அங்க இருந்த பிரவீனா அப்படிங்கிற ஒரு காவலர் வந்து அவங்க ஒரு பெண் தானே மேம், அவங்களும் இது ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடூரம், அதை அவங்க பெருசா எடுத்துக்காம அவங்களும் ஒரு அலட்சிய போக்கில் தானே மேம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு தனி மனிதன் வந்து காணோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து அவங்கள வீடு சைடு விசாரிப்பாங்க. அவங்க ஏதாவது லவ் பண்ணுறாங்களா, பெற்றோர்களும் கொஞ்சம் மறைக்க தான் செய்வாங்க. அதனால் ஒரு 16 வயசுக்கு மேலே போயிடுச்சுனாலே, அதாவது காலங்காலமாக வந்து ஒரு ஆணை யாரும் குறை சொல்கிறது கிடையாது. பெண் குழந்தைகள் அவங்க மேல எப்பவுமே ஒரு பார்வை இருக்கு. அதுதான் மேம், ஒரு பெண் காவலரே இந்த மாதிரி சொன்னது ஒரு தவறா தானே மேம் எடுத்துக்க சொல்லியிருக்க மாட்டாங்க. பெற்றோர்களே வந்து இந்த வெளியில வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க. வந்து பெற்றோர்கள் கொடுக்கலாம், அவங்க உள்ள என்ன பேசினாங்கன்றது அந்த காவலருக்கு தான் தெரியும். ஆனா நம்ம அந்த இடத்துல இல்லாததுனால அந்த கருத்து நம்ம சொல்ல முடியாது. எந்த காவலர்களாக இருந்தா கூட அவங்க வந்து அதை பத்தி ஆய்வு பண்ணி அவங்க உடனே அதிகாரிகளுக்கு தெரிவிப்பாங்க. அவங்க வந்து கிரேட் 1 பிசியா இல்ல அவங்க என்ன பொறுப்புல இருக்காங்க. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர்னா அவங்களால முடிவெடுக்க முடியும். அப்போ இன்ஸ்பெக்டர் இல்லாத நேரத்துல அவங்க வந்து மற்ற ஒரு கிரேட் 1 கிரேட் 2 இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து மேல் அதிகாரிக்கு தகவல் சொல்லி அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுக்க முடியும், இது பண்ணவும் முடியும். உடனே இவங்க வந்து சொன்ன உடனே ஸ்டேஷனை விட்டுட்டு ஓட முடியாது. உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து அதுக்கப்புறம் தேடுவாங்க. பெற்றோர்கள், நான் இப்போ என்ன கேட்குறேன், பெற்றோர்களும் வந்து கவனமாக இருக்கணும். பிள்ளை எத்தனை மணிக்கு காணாமல் போணுச்சு, பிள்ளை எங்கே போணுச்சு, யார் வீட்டுக்கு போணுச்சு, அக்கம் பக்கம் வீட்டுக்கு போச்சா, 6 மணிக்கு மேலே பிள்ளைங்களை நம்மளும் வெளியில் கொஞ்சம் அனுப்பக்கூடாது. ஏன் அப்படின்னா உலகம் கெட்டு போய் கிடக்கு. இன்றைக்கி நம்ம வந்து உலகத்தை காவலரை குறை சொல்லலாம், எல்லாரையுமே நம்ம குறை சொல்கிறோம். குறை சொன்னால் கூட ஒரு தாயாக பெற்றோர்களும் வந்து தன்னோட குழந்தை மேலே கவனமாக இருக்கணும். சம்பந்தமாக உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவலர்களுக்கும் கொஞ்சம் வந்து நீங்கள் அவகாசம் கொடுங்க, ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி மேம் பார்க்குறீங்க? அப்பதான் வந்து கைதியை நாங்கள் வந்து விரைவில் பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம், உடனே இப்போவேனா உடனே பிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து பார்த்திங்கன்னா 2 தரப்புமே, அதாவது இப்போ என் பிள்ளைய காணோம் அப்படின்னா என் பிள்ளை எங்கே இருக்குன்னு நான் தான் பார்க்கணும். என் பிள்ளை காலேஜில் இருக்கலாம், இல்லை என் பிள்ளை காலேஜ் விட்டு வெளியில் வந்துருச்சா அதை நான் பார்க்கணும். அது முதல்ல என்னோட கடமை. அதுக்கப்புறம் தான் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம அடுத்தவங்கள சொல்ல முடியும். இப்போ காவலர்னும் பொழுது அவங்க வந்து அவங்களோட கடமையை செய்வாங்களே தவிர ஒரு தாய் தகப்பன் அளவுக்கு அவங்களால வர முடியாது. 2வது அவங்களும் உடனே போய் பிடிச்சிட்டு வர்றதுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு அதோட உண்மைத்தன்மை என்ன, அது யார் தப்பு பண்ணா, ஒருத்தரா 2 பேரா இல்லை ஒரு கூட்டமா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆய்வு பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் ஒரு இது வேணும். அதனால் சம்பவம்னு நடந்துட்டு அவங்க வந்து ப்ரொசீஜராக தான் ஃபாலோ பண்ணுவாங்களே தவிர எடுத்த உடனே துரிதமான வேகத்தில் செயல்பட முடியாது. அப்படியே இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு கொடூரமான செயலுக்கு ஆட்படுத்தப்பட்டால் கூட அந்த பொண்ணு உயிரோடு இருந்தால் முதல்ல ரெக்கவர் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் காவலரே விசாரிக்க முடியும். அப்போ அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்கும்பொழுது அப்போ காவலர்களுக்கும் அதே மாதிரி ஒரு ப்ரீத்திங் டைம் இருந்தால் தான் அவங்க ஃபஸ்ட்டு யோசிக்க முடியும். இந்த பொண்ணு 16 வயசுக்கு மேலேயே அந்த பொண்ணு லவ் பண்ணிடுச்சா, இல்லை கூட சேர்ந்த பசங்க யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களா, இல்லை சம்மந்தமே இல்லாத யாராவது ஒருத்தரா, அந்த மாதிரி அவங்களும் அதை பற்றி ஆய்வு பண்ணி அதோட இதெல்லாமே வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அது என்ன அப்படின்னு சொல்லி மருத்துவ பரிசோதனையான ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களாலேயும் செயல்பட முடியும். ஏன்னா இப்போ என் பிள்ளை எங்கே இருக்குன்றது எனக்கு தான் தெரியும். ஆனால் திடீர்னு இப்போ போய் எங்கள் ஸ்டேஷனில் இருக்கிற காவலர்கிட்ட போய் என் பிள்ளை எங்கே இருக்குன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா பெத்த தாய் எனக்கே என் பிள்ளை எங்கே இருக்குன்னு தெரியாதப்போ காவலர்களுக்கு தெரியாது. அதனால் 2 பக்கமும் அது வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக சடனாக ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் ஆக்ஷன் எடுக்க முடியாது. காலம் வந்து காவலர்களுக்கும் வேணும். உடனே அழுத்தம் கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து இவங்க பண்ணுற டென்ஷனில் அவங்க மைண்டும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு ஸ்தம்பிச்சு தான் நிற்பாங்களே தவிர அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்கும். இது மாதிரி தொடர்ந்து தமிழகத்துல இருந்து பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்கு. மதுராந்தகத்துல 14 வயது சிறுமி கூட ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. மாநிலத்தோட முக்கியமான இதய துடிப்பான சென்னையிலையும் அதே மாதிரி பிரச்சனை. சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய மதுராந்தகமாக இருக்கட்டும், அதே மாதிரி திருச்சியில இருந்து கூட ஒரு பொண்ணு இப்போ சென்னைக்கு இங்கே ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண வந்திருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னை இந்த மாதிரி யாரோ காரில் கூட்டு போய் கார்லேயே வச்சு கெடுத்துட்டாங்க. நாங்கள் அப்புறம் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை அப்படின்றாங்க. அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது வந்து காவலர்களுக்கு தான் தெரியும். இல்லை அவர்கள் அப்புறம் திருப்பி என்னை மிரட்டினாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பொண்ணு திருச்சியிலேருந்து இங்கே ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு வந்திருந்த இடத்துல அந்த பொண்ணை யாரோ கார் வச்சு கடத்திட்டு போயிட்டு ஏதோ மயக்க மருந்து கொடுத்து கெடுத்ததாகவும் கார்லேயே வச்சு அப்புறம் திருப்பி அந்த பொண்ணை கொண்டு வந்து இறக்கி விட்டதுக்கப்புறம் திருப்பி ஒரு காரில் வந்து அந்த பொண்ணை வந்து மிரட்டினதாகவும் அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கா. அப்புறம் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கா,
இருக்கு. நான் என்னோட மன தடுமாற்றத்துல நான் இது மாதிரி பொய்யா வழக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது வந்து காவலர்களுக்கும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் தான் தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டோட நிலைமை அந்த அளவுக்கு இங்க மோசமா இருக்கு. ஏன்னா சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அப்போ அந்த பொண்ணு வந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்கான்றது தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் அது மாதிரி செய்ய முடியுமே தவிர திடீர்னு ரோட்ல போற ஒரு பொண்ணெல்லாம் அப்படிலாம் யாராலையும் இது பண்ண முடியாது. அதனால ஒரு இடத்துல குற்ற சம்பவம் நடக்குது அப்படின்னா ஒரே நாள்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குறைஞ்சது அவங்க ஃபாலோ பண்ணி இவங்க இந்த நேரத்துல தனியா வராங்க போறாங்கன்றத ஃபாலோ பண்ணி தான் பண்ணியிருக்க முடியும். இல்லை அப்படின்னா காதல் அது இதுன்னு சொல்லி ஒரு மறைவான இடத்துக்கு போய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையாயிருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லுவோம். ஆனால் சட்டப்படி வந்து காவலர்கள் அவங்க காப்பாற்றினால எத்தனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காவலர்களை பின்னாடி அனுப்ப முடியாது. அதனால வந்து பெற்றோர்களும் அதே மாதிரி குழந்தைகளும் தன்னோட நிலையை உணர்ந்து நம்ம பெண் குழந்தைகள் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான விஷயத்தில் ஏன்னா ஆம்பளை பசங்களை பொறுத்த வரைக்கும் அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பொம்பளை பிள்ளைன்னு வரும்போது அது நிறைய பிரச்சனைகள். ஏன்னா பெண்கள் வந்து காலங்காலமாக இதுக்கு தான் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க. இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இன்னும் சீர்கெட்ட ஒரு நிலைமை தான் நடந்துகிட்டு இருக்கு. திருப்பியும் பெண்களை வீட்டுக்குள்ளே பொத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பெண்களுக்கு தான் நாங்கள் எல்லாமே பண்ணுறோம், பெண்கள் முன்னேற்றத்துக்காக நிறைய பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பெண்கள் முன்னேற்றத்துக்காகன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சரளமாக போதைப் பொருட்கள் கிடைக்குது. இது வந்து போதைப் பொருட்களோட புழக்கம் தான். ஏன்னா போதைப் பொருளை அந்த பசங்க போதைப் பொருளை எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட மூளை பாதிச்சு அந்த ஒரு வக்கிரமான புத்தி அந்த கொஞ்ச நேரத்துல அந்த போதை தெளிஞ்ச உடனே அந்த பாலியல் வன்கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த அவங்களும் நார்மலாவே எவ்வளவு அதெல்லாம் ஒரு கண் துடைப்பு தான். அதெல்லாம் ஒரு சில இதுதான். அதாவது ஒரு 70% வந்து மக்கள் புழக்கத்துக்கு போனா ஒரு 10-20% பிடிப்பாங்க. ஏன்னா அது அந்த அளவுக்கு தான். ஏன்னா எல்லா இடத்துலையுமே அது மாதிரி நிறை குறைகள்லாம் இருக்குது. இது அரசாங்கமானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்காது. இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தில் அதிகமான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நிறைய. இந்த அரசாங்கத்தில் மட்டும் இல்லை மேம், இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அந்த அளவுக்கு இல்லையம்மா, அந்த அளவுக்கு அதிகமான எண்ணிக்கை கிடையாது. ஏன்னா இப்போ வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்துக்கிட்டு தான். ஆனால் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 வயசு பாட்டிக்கு கூட ஒரு இது இல்லை. அந்த பாட்டியை கெடுக்கிற கூட அந்த தாத்தாவை கொலை பண்ற அளவுக்கு இந்த தமிழ்நாடு சீர்கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மதுராந்தகம் கூட்டு பாலியல் வன்கொடுமை அதெல்லாம் என்ன சொல்றது, அந்த பிள்ளைங்களோட மனநிலைமை வந்து உண்மையிலே பாவம். பெற்றோர்களோட மனநிலைமையும் பாவம். இந்த திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்த இந்த மாணவி வந்து கொடுத்த புகார் வந்து பொய் புகார் அப்படிங்கிறது வந்து அம்பலமாகிட்டு இவங்க வந்து இது வந்து தேர்தல் இந்த மாதிரி நெருங்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி பொய் புகார்கள்லாம் வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? பொய் புகார்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது. அது அந்த பொண்ணு ஒரு டிகிரி படிக்கக்கூடிய பொண்ணு. அப்பா ஊர் விட்டு ஊர் வந்து அந்த பொண்ணு இந்த ஊரில் அவளுக்கு ஏதோ சம்பவம் நடக்க போய் தான் அவள் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா. அவள் என்னை ஆட்கள் கற்பழிக்கப்பட்டு திருப்பி என்னை மிரட்டினாங்கன்னு அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் நாளே வந்து சொல்லியிருக்கா. அது வாய் வழியாக சொன்னா அப்படின்னா வாய் வழியாக சொன்னவங்களுக்கு வந்து அவ்வளோ வேகமாக காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கல. இப்போ 2 விதமாக பார்க்கணும். இப்போ அங்கே என்ன சொன்னாங்க, இவங்க வந்து புகார் சொன்னாங்க, நான் மேலதிகாரிட்ட சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த திருச்சி பொண்ணு இங்கே சென்னையில் வந்து வாய் வழியாக தான் புகார் கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. கைப்பட புகார் கொடுக்காம காவல்துறை வெளியில் வரமாட்டாங்க. வாய் வழி புகாருக்கெல்லாம் இவங்க வெளியில் வர ஆளெல்லாம் கிடையாது. அதனால அதோட உண்மைத்தன்மை என்னன்னு அந்த பொண்ணுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தான் தெரியும். வாய் வழியாக கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவ்வளோ வேகமாக விரைந்து வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய காவல்துறை அதுவும் இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா அதே சம்பவம் தானே இப்போ அங்கே விளாத்தி குளத்துலேயும் நம்ம சொல்கிறோம். விளாத்தி குளத்துலேயும் அவங்க பேரண்ட்ஸ் வாய் வழியாக வந்து சொன்னப்போ இவங்க சொன்னாங்க நான் மேலதிகாரிக்கு சொல்கிறேன்னு தான் சொன்னாங்க. இவங்க காவலர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அடையாறு சைடு அந்த மாணவி சொன்ன இடம் ஃபுல்லாக நாங்கள் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தோம். நாங்கள் அது வந்து அதோட உண்மைத்தன்மை என்ன, இல்லை அந்த பொண்ணு உண்மையிலே மிரட்டப்பட்டாலா இல்லை கேஸை வாபஸ் வாங்க வச்சாங்களா அப்படின்றது வந்து காவல்துறைக்கும் இறைவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தான் தெரியும். மனத்தடுமாற்றம் ஒரு மனத்தடுமாற்றத்தில் வேற ஏதாவது வேணா சொல்லலாமே தவிர எனக்கு எடுத்துட்டான் ஒருத்தன் அப்படின்றது வந்து அப்படி யாரும் புகார் சொல்ல மாட்டாங்க. இது ஒருவேளை எதிர்கட்சிகள் செய்யும் சதின்னு கூட எடுத்துக்கலாமா? எதிர்கட்சிகள் இதில் சதி பண்ணுறதுக்கு என்ன இருக்குமா? குழந்தைங்களை கற்பழிக்கிறாங்க, ஒரு பாட்டியே கற்பழிச்சாங்க, அந்த மாணவி மதுராந்தக மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை. இப்போ விளாத்தி குளத்துல பொய் புகார்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? அவங்களே நான் எதுவுமே எனக்கு நடக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களே வாக்குமூலம் மிரட்டப்பட்டிருக்கலாம். ஏன்னா அவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த பாதிக்கப்பட்ட மாணவி திருச்சியில் உள்ள மாணவி யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் சம்பவம் நடந்த அந்த இடமாக இருக்கட்டும், சம்பவம் பண்ண ஆட்களாக இருக்கட்டும், இல்லை அதிகாரிகளாக காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு அதோட உண்மைத்தன்மை தெரியும். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு நன்றி. நன்றி.